டொவினோ தாமஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டோரி ரிலேட்டடாகவே கொஞ்சம் அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். மின்னல் முரளி, அப்புறம் 2018 மாயாநதி, அவரோட படம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோரியும் சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு அந்த கதை எல்லாமே அவரோட இது சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபிட்னஸும் செம்மையாக இருக்கும். அவரோட ரன்னிங் ஆக்டிவிட்டீஸு, காமெடி எல்லாமே. எனக்கு இது பார்க்கும்போது என்னென்னா அடுத்து ஏதோ பெருசாக ஒரு சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணுவார், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து நான் தமிழில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன். சீரியஸ்லி நானும் டொவினோ தாமஸ் ஃபேன் தான். அவரோட படம்லாம் பார்க்கும்போது மாயாநதி, 2018 இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழில் ஒரு தேட்டர் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும். கல்கி படம்லாம் நான் பார்த்தேன். ஸோ சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அதுவும் இது பார்க்கும்போதே ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது ஏதோ ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா பாஸ்ட்டில் ஃபைட் காட்டுறாங்க, ஒரு பெரிய க்ரௌடு, இது ஒரு பெரிய பட்ஜெட் மூவி மாதிரி இருக்குது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சீரியஸ்லி அவர் கொஞ்சம் ஒர்த்தான ஆள் தான். ரொம்ப சூப்பராக ஆக்டிங்கும் பண்ணுவார், எல்லாமே அவர் செம்மையாக பண்ணுவார். டொவினோ தாமஸோட அடுத்த படம் ஆம்னு டைட்டில் வச்சுருக்காங்க. எப்படி ப்ரோ இருக்குது ட்ரெய்லர்? எப்படி ப்ரோ? ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு ஏதோ லைட்டாக ஒரு சில படத்தோட சாயல்லாம் தெரியுது. பரவாயில்ல, பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு பிஜிஎம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து. திபு நான் தாமஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ பிக் ஷவுட் அவுட் பண்ணி. ஓ நைஸ். ஐ நெவர் நியூ தட், பட் தட்ஸ் ஆக்சுவலி அ குட் திங். இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்து வந்து அவங்கள பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மேபி ஹீ ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். ஒரு ஏஆர் ரஹ்மான் தலைவனால ஒரு எஃபெக்ட் இருக்குன்னா நான் அதனால தான் கீழே போய் பார்த்தேன் யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் ஸ்டோரி வந்துட்டு ஏதோ இருக்குது, ரொம்ப பெத்தையாக இருந்து எல்லாரையும் குழப்பிடாமல் இருந்தால் சரி, அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் 3 கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ 3 கேரக்டர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அது மேபி ஹிட் ஆகலாம், இல்லை மேபி ஃப்ளாப் ஆகலாம். மூவி வரப்போ பார்ப்போம். நல்லா இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட் அட்டம் மாதிரி தான் இருக்குது. 3 கேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு வர மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ பேசில் ஜோசப் அவரை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் அட்டம் நல்லா இருக்குது. மின்னல் முரளி மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டோரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டராக நிறைய பண்ணியிருக்காரு. ஆமாம். இந்த படமும் அப்படி எதிர்பார்க்கலாமா? ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. மொதல் விஷயம் என்னென்னா இது 3D அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா மலையாளத்தில் 3Dயில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது எடுத்திருக்காங்க. ப்ளஸ் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தேன். ப்ளஸ் விஷுவலைசேஷன் நல்லா இருந்துச்சு. ஒரு கேரக்டருக்கு ஒரு கல்லன்னு சொல்லிட்டு அப்படி இப்படிலாம் சொல்லி நிறையா போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மூவி நல்லா பெட்டராக வருன்றதில் அந்த ட்ரெய்லர் பார்க்கலே தெரியுது. சின்ன விஷயமும் நல்லா நோட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா நிறைய ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஷனாக ஆக்டராகவே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் படத்தோடைய ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங். வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல வரவேற்பு இருக்கும். படத்துக்கு வந்து நெகட்டிவ்ஸ் அதிகமாக வர சான்சஸ் இல்லை. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக வரும். பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்குது. மியூசிக்கில் இருந்தால் சரி, பிஜிஎம்மாக தான் சரி, இது எல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலான்ற ஒரு இது எனக்கு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலான்ற ஒரு தாட் வருது. ஆனால் இது வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கு அவங்க கொடுத்துருக்க எஃபெக்ட் நல்லாயிருக்கு. பாஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி ப்ரோ வரும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு ஜானர் நம்ம படத்தையே சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் சொல்லலை. இந்த எஸ்கேன் அது ஒரு படம் இதில் சீமராஜாவா, சீமராஜா சாயல் இருக்குது. அப்புறம் பொன்னியின் செல்வன் சாயல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன்லேயே ப்ரெசென்ட்டாக ஒருத்தர் போய் பாஸ்ட் பற்றி நரேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அஃப்கோர்ஸ் மலையாளம் மூவிஸ் நிறைய வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ரீசெண்டாக உள்ளொழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம், ஊர்வஷி மேம்னும் பார்வதி மேம்னும், அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸோ மேபி தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் சினிமா இன் அ வெரி பாசிட்டிவ் வே. ஸோ அப்படி பண்ணும்போதுலாம் என்கரேஜ் பண்ணலாம். என்ன 2-3 கமர்ஷியல் ஆட்களை இதில் சேர்த்துருக்க வேண்டாம். ஐ எம் அகேன்ஸ்ட் கமர்ஷியல், ஐம் ஸோ சாரி, பட் அதான் பாயிண்ட். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி புது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் உள்ளே வரும்போது இட் இஸ் நைஸ் டு ஹியர் சம்திங். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் எடுத்தோம். ரஹ்மானா இருப்பாரோன்னு பார்த்தா அவர் திபு நான் தாமஸ். அண்ட் யா, தட்ஸ் குட். தெரியும். நம்ம திபுன் அவர் தெரியும், கனா பண்ணியிருக்காரு, பேச்சுலர் பண்ணியிருக்காரு, அவர் தெரியும். பட் அவர்கிட்ட இப்படி ஒரு ஆக்ஷனுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ணது ஷட்டிலான ஒரு மூவி பண்ணியிருக்காரு. பட் பிஜிஎம் செம்ம எவாலுவேஷனாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த பிஜிஎம். ஆக்சுவலி அதில் அந்த பீரியடுக்கில் வருது இல்லையா, ஸோ அது வந்து அந்த மீசெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அது நல்லா இருந்துச்சு. அந்த பீரியடுக்கு வரும்போது அவர் பயங்கரமாக இருந்துச்சு. மேபி அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த கேரக்டரே எப்படி கரண்ட்டோட கனெக்ட் பண்ணுறாங்க,
ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 கேரக்டர் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி ஃபேண்டசி இதில் கொண்டு வராங்க, ஸோ அதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி செட்டியும் இருக்காங்க. அவங்கள எப்படி இருக்கு? பார்த்தேன், நான் 2 பேருமே பார்த்தேன். கீர்த்தி ஷெட்டி இந்த பக்கம் ஐஸ்வர்யா ப்ளஸ் அவங்க இன்னொரு கேரக்டருக்கு இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க ஹீரோயின் வந்துட்டு அவங்க திருப்பி ஓல்டு கேரக்டர்ஸே நிறையா இருக்குது. அதுவே பயங்கரமாக இருக்குது. ஓரளவு வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக 3D வெர்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் 3D வெர்ஷன். ஒரு ஃபிட்னஸ் ஒரு ஐக்கான் கூட சொல்லலாம். அது ரொம்ப இண்டஸ்ட்ரியில் பார்த்தா அவர் பார்க்கும்போது மாடலிங் ஃபிட்னஸ் எல்லாம் வந்து நல்ல சூப்பராக பண்ணுவார் எல்லாமே. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சீரியஸ்லி ஒரு பெரிய பட்ஜெட் மூவி. ஸோ கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ரோ, பாலிவுட்டில் வந்து நிறைய ஸ்டோரி ஓரியன்டாக நிறைய படம் பண்ணாங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு பீரியட் ட்ராமா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ எப்படி ப்ரோ எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் ப்ரோ, ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு 3 கேரக்டர் இருக்கா. ஸோ பார்க்கும்போது உங்கள் தாத்தா வந்து இப்படி இருந்தாருங்கும்போது ஓகே அந்த மாதிரி இருக்குது. பட் அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. ஸ்டோரி வைஸ்டாக பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதான் அந்த மேக்கிங் வைஸ்டாக அது கரெக்டாக அவங்க கொண்டு போயிருக்காங்களா இல்லையாங்கிறது தான் நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. அது பார்ப்போம், வெயிட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஷூராக கண்டிப்பாக. ட்ரைலரில் வந்து பிஜிஎம்ல எப்படி ப்ரோ இருக்குது? ஏன்னா இந்த மியூசிக் டேரக்டர் வந்து முன்னாடி கனான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, பேச்சுலரும் பண்ணியிருக்காரு. எப்படி ப்ரோ இருக்குது? இல்லை, மியூசிக் பார்க்கும்போது என்னென்னா மெயினாக வந்து அந்த ஒரு அந்த நம்மளோட அந்த சீன்ஸ் எல்லாம் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி செட்டியும் இருக்காங்க. அவங்களோட ஆமாம் ப்ரோ, அதையும் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு சேம் டொவினோ தாமஸ் இருப்பார், பார்த்தா ஐஸ்வர்யா ராஜேஷ் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா தெலுங்கு ஆக்டர் கீர்த்தி ஷெட்டி இருப்பாங்க. ஸோ எல்லாமே எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் தான். இது ஒரு புதுமையான ஒரு நல்ல மேக்கிங்னு சொல்லலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, கிருத்தி ஷெட்டி. எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யா ஒருத்தவங்க தெலுங்குலேருந்து ஒருத்தவங்க மலையாளம் படத்தில். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒரு பேன் இண்டியன் அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான படங்கள்? பேன் இண்டியன் நாட் ஷோர். அது பேன் இண்டியன் அளவு ஹிட் ஆகுமான்லாம் நாட் ஷோர். ஸ்டோரி இருந்தால் ஆப்வியஸ்லி எதுவாக இருந்தாலும் ஹிட் ஆகும். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஐஸ்வர்யா ராஜேஷ் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போய் பார்ப்போம். கிருத்தி ஷெட்டி யார் பார்ப்பாங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியல. அதை அந்த காஸ்டிங் மட்டும் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஷீ கேம் இன் திஸ் நானியோட மூவி, அது பேர் இருங்க, ஷாம் சிங்கா ராய். கரெக்ட், ரொம்ப ஐடென்டிவாக இருக்கீங்களே. ஷாம் சிங்கா ராய் மூவியில் வந்திருந்தாங்க. அதெல்லாம் அவங்க ரோல் ஒன்றும் பெருசாக இம்பேக்டாக இல்லை. அண்ட் இட் வாஸ் ஆல் சாய் பல்லவி டேக்கிங் ஓவர் த ஷிப். ஸோ மேபி ஐஸ்வர்யா ராஜேஷ் இஸ் த பர்சன் ஹூஸ் கோன் டேக் ஓவர் த ஷிப். நமக்கு ஆட்கள் போய் பார்க்குறாங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார் ஹர் ஆப்வியஸ்லி. மற்றபடி கிருத்தி ஷெட்டி அவங்க எவ்வளோ தூரம் இதுக்கு ஒர்க் அவுட் ஆவாங்கன்னு தெரியாது. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கும் அவங்க காமன் கிடையாது, கன்னட ஆடியன்ஸ்க்கும் காமன் கிடையாது, மொத்தம் சவுத் இந்தியன் பேசஸ்லேயும் காமன் கிடையாது. ரேண்டமாக சும்மா கமர்ஷியல்ஸ்க்கு பாப்அப் பண்ணி உங்களுக்கு ஹீரோயின் இல்லாத இடத்துல அவங்கள போட்டுக்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு யாரை காஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஓகே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நோ, நாட் அட் ஆல் பாசிபிள். வேறு யாராவது புதுசாக கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாழையிலேயே கொடுத்துருக்காங்கல்ல ஒருத்தவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி அது அவங்கவுங்க விருப்பங்க, காஸ்டிங் கவுச் பொறுத்து தான்.